ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நூறுவீங்க? ஆமாம் ப்ரோ. இந்த ஆஃபீஸில் லீவு கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும்? தமிழ் சிவன்கிட்ட கேட்கும். ப்ரோ இங்கே வீடியோ சூப்பர் ஸ்டார்ஸ் பற்றி டவுட்ஸ் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்? அது நீங்கள் வாசிமான் கிட்ட தான் கேட்கணும். ப்ரோ QC பார்க்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்? அது நீங்கள் அமராவன்ட்டு தான் கேட்கணும். வெப்டி பற்றி டவுட்ஸ்னால் யார்கிட்ட கேட்கணும்? நீங்கள் இது மேகலா மேம் கிட்ட தான் கேட்கணும். சார் ஏன்னா இந்த ஆஃபீஸில் எல்லா பெரிய பொசிஷனுமே உமன் ஸ்டாஃப் தான் இருக்காங்கல்ல? விமனை விட சிறந்த ஆளுமை இருக்க முடியுமா என்ன? ஹாய், நான் வாசுகி, மேகலா ஹியர், தமிழரசி. ஐம் அமராவதி. ஐம் தீபிகா. என் பேர் பிரியதர்ஷினி. மைசெல்ஃப் நித்யா. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை லாங் டிரைவ் நான் கார் ஓட்டிட்டு போகணும்னு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் கார் ஓட்டணும் ஹைவேலன்னு சொன்னாலே அச்சோ பொம்பளை பிள்ளைலாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுறதுக்காண்டியே நான் வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு என் வீட்டுக்கார் வந்து நம்பி காரை கொடுத்தாரு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஐ திங்க் உமன் கேன் சக்சீட் லாட் மோர். அண்ட் வெப்டிலையும் பார்த்தீங்கன்னா எங்களோட எம்டி வந்து he gives equality, அதாவது cerebral equality. So he believes in that. So that is the best part இங்க நான் பார்த்தது. I started my journey in 2021 as a designer trainee, and later I groomed myself and started as a trainer, and now in 2026 I'm a design lead at Webd School. So I should say Webd School has empowered me. So empowered me doesn't mean like they have given me different roles. It is the space they have given to me, the trust and opportunity they have given to me. I'm in here. So thanks to Webd School and special thanks to Harsha sir. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், யமஹாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சுச்சுவேஷன் வந்தது, அன்றைக்கி வந்து மெக்கானிக் லீவாக இருந்தாங்க, ஒரே ஒரு ஹெட் மெக்கானிக் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ ஐ வாண்டட் டு டேக் அ சான்ஸ். ஏன் இதை பண்ண முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு ஒரு மெக்கானிக் வராதது தான் எனக்கு ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயந்தான் என்னால் மல்டிபிள் ரோல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியல் புஷ் கொடுத்தது. அதுக்கப்புறம் வெப்டி ஸ்கூல் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்னமும் அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுச்சு. இன்றைக்கி என்கிட்ட நல்ல லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குன்றதே எனக்கு வெப்டி ஸ்கூல் தான் வெளிச்சம் போட்டு காமிச்சிது. ஸோ யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஒர்க்லாம் போக வேண்டாம், இப்போதைக்கு நீ ஃபேமிலி பாரு, இப்போ ஏன் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் யூஸ்வலாக சொல்லுவாங்க. பட் என்னோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு நீ வேலையை பார்க்கணும், அதுதான் முக்கியம் உனக்கு கெரியரில் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சது என்னோட அம்மா தான். பட் நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் சேலஞ்சஸ் வரும். we are in need of taking a break. நம்மளுக்கும் வேணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஐ ஆல்சோ டுக் அ பிரேக். அதுக்கப்புறம் அந்த பிரேக்லேருந்து நான் திரும்பி வரும்போது வெப்டி ஸ்கூல் இஸ் த ஒன் ஹூ கிவ் மீ த சான்ஸ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அகேன். ஐ ஷுட் ரியலி தேங்க் Harsha sir for giving me this opportunity. He is the one who trusted me again after my mom. So I'm very grateful for that. நான் சிவகாசியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு மீடியா ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் விஸ்காம் எடுத்து படித்தேன். இப்போ நான் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கேன். பட் இருந்தாலும் என்னால் வந்துட்டு கேமரா ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண போகும்போது அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு பொண்ணு கேமரா ஹேண்டில் பண்ணுறதுன்னு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. எனக்கு கேட்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த கேமரா மேன் அப்படின்ற டேகுமே எனக்கு கொஞ்சம் ஆடாக தான் ஃபீல் ஆகும். கேமரா மேன் மட்டும்தான் இருக்காங்க, கேமரா ஒவ்வொன்றுமே நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டில். அதை நான் பிரேக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஹர்ஷா சாரும் கூட. ஏன்னா நான் இங்கே கிராஃபிக் டிசைனர் மட்டும் இல்லாமல் கேமரா ட்ரெயினரும் கூட. இங்கே கேமரா உமனாக பல கேமரா மேன்ஸை உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு வெப்டி ஸ்கூல் அண்ட் ஹர்ஷா சார். அக்கார்டிங் டு மை பர்ஸ்பெக்டிவ் ஸ்டீரியோ டைப்பிக் அப்படின்னா எல்லாரும் விமென்ஸ் அவங்க வீட்டில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் தான். லைக் த கேர்ள்ஸ்னால் இப்படி தான் தே நீட் டு செட், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், பசங்க முன்னாடி இப்படி தான் பேசணும். There are certain things. அவங்களுக்கு ஒரு ப்ரீ-டிஃபைன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் ஒபே லைக் அட் தட் டைம். எது எனக்கு ரைட்டுன்னு படுதோ அதை நான் பண்ணுவேன். When it comes to Webd School, like I never faced any kind of uncomfortness or discriminations. It was a platform for me to like learn new things and new exposures. It helped me to shape and build my career. நான் என்னோடய லைஃப்பில் காலேஜ் முடித்து வேலைக்கு போய் அதுக்கப்புறமா சினிமா ஆசை வந்து அதுக்காக வேலையை விட்டுட்டு போய் அது ஒர்க் அவுட் ஆகாமல் திரும்ப வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்சி பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் எடுத்தேன். அங்கே வந்து ஒரு முதல் எம்ப்ளாயி ஒரு பெண் தான். அவங்களுக்கு ஆல்ரெடி வேறு ஒரு வேலை இருந்தது. அவங்க MBA HR ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனியில் HR பொசிஷன் கிடைச்சது அவங்களுக்கு. அதை விட்டுட்டு ஒரு சின்ன கம்பெனியில் அதை விட குறைவான சேலரியில் என்னோடய விஷனை மட்டுமே நம்பி என்னோட முதல் எம்ப்ளாயி அவங்க ஜாயின் பண்ணாங்க.
அவங்க அந்த கம்பெனி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. சின்ன கம்பெனி, அவங்களுக்கு அப்புறமா இன்னும் 2 பெண்கள் சேர்ந்தாங்க. 3 பேர் தான். பட் ஒரு பெரிய அளவில் நாங்கள் எங்களால் அந்த பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்சியை பில்ட் பண்ண முடிஞ்சது. அந்த பெண் என்னோட முதல் எம்ப்ளாயி. அந்த கம்பெனியை மட்டும் பில்ட் பண்ணல, அதுக்கப்புறமா அவங்க என்னோட மனைவியாக மாறி என்னோட வாழ்க்கையவே சேர்ந்து பில்ட் பண்ணாங்க. இன்றைக்கி என்னோட பேக் போனாக இருக்கிறது, என்னோட ஒரு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது அவங்க தான். அதுக்கப்புறமா இன்றைக்கி 2 பிராண்ட்ஸ் இருக்குது நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது. வெப்பி ஸ்கூல், வீடியோ சூப்பர் ஸ்டார்ஸ் அகாடமி. இங்கே அந்த டாப் பொசிஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், டிசைனாக இருக்கலாம். எல்லா பொசிஷன்லையும் இருக்கிறது பெண்கள் தான். டேலண்ட் அப்படிங்கிறது ஜெண்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு முழுமையாக நம்புகிறவன்னா, அண்ட் பெண்களுக்கு அவங்களுடைய பொட்டென்ஷியலை உணர்ந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணுன்ட்டு நம்புகிறவன்னா, அதனால தான் இப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி விமென்ஸ் டே இந்த டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சக்திகளுக்கும் சரி, இந்த உலகத்தையே இயங்க வச்சிட்ருக்கிற அனைத்து சக்திகளுக்கும் சரி, ஹாப்பி விமென்ஸ் டே. இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்.